ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமகள் சமையல். நம்ம இன்னைக்கு திருக்குறள் பார்த்துடலாம். திருக்குறள் பார்த்துட்டு நம்ம சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நல்லது எது தீயது எது அப்படிங்கிறது பகுத்தறிந்து பார்க்க தெரிஞ்சு நல்லதை மட்டுமே செய்கிறவங்க தான் இந்த உலகத்தில் பெருமைக்குரியவர். அதான் இதோட மீனிங். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோவில் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஃபுட் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னா, கலக்கலா அப்படிங்கிற ஸ்வீட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நம்ம பேக்கரியிலலாம் பார்த்துருப்போம், குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும். அது வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, டேஸ்டியாக சாப்பிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கலகலா ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. பால் 1 கப்பு, லைட்டாக சூடாக இருக்கணும். சரிங்களா? சீனி 1 கப்பு. அந்த பால் எந்த கப்பு அளவு எடுத்துருக்கீங்களோ அதே கப் அளவில் சீனி 1 கப் தேவைப்படும். நெய் 1/2 கப்பு. அப்புறம் எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. சரிங்களா? வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இப்படி ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நம்ம பாலை ஊற்றிக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச சீனி போட்டுக்கலாம். கூட நம்ம எடுத்து வச்சிருக்க நெய்யை ஊற்றிக்கலாம். இப்போ அது அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, சீனி கரையிற வரைக்கும். சீனி கரைஞ்ச பிறகு நீங்கள் அந்த மைதா போட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. இப்போது நமக்கு சீனி நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ மைதாவை போட ஆரம்பிச்சிடலாம். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்ச மாவு அவ்வளோத்தையும் போடணும்னு கிடையாது. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்தது நிறுத்திடலாம். இப்போ மாவு அவ்வளோத்தையும் நான் போட்டுட்டேன். நான் எடுத்து வச்ச 1/2 கிலோ மாவும் இதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த கப்பு அளவு டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால மைதா மாவு அளவு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு கொண்டு வரணும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இதை நம்ம 1 ஹவர் ஊற வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும், கொஞ்சம் கொலன்னு தான் இருக்கும். ஊறி வரும்போது நமக்கு சரியாயிடும். சரிங்களா? இதை மூடி அப்படியே 1 ஹவர் ஊற விடுங்க. இப்போ நமக்கு 1 ஹவர் மாவு நல்லா ஊறியாச்சு. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம இப்படி வச்சா நம்ம விரல் உள்ளே போகணும். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இப்போது இந்த மாவை எடுத்து லைட்டாக பால் மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ ஒரு இதை நம்ம இன்னும் திரும்பி நல்ல ரவுண்டு ஆக்கிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி தட்டுற மாதிரியே தட்டிக்கோங்க. ரொம்ப நைஸாக தட்டாதீங்க, அது திக்னஸ் இருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்லோவாக இப்படி தட்டிகிட்டே இருக்கணும். ரொம்ப ஸ்வீட் பண்ண வேண்டாம், ரொம்ப தின்னாயிரும். திக்னஸ் தான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போது இந்த டைமில் வந்து ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அது சூடாகட்டும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக பண்ணிட்டீங்கன்னா வராது, திக்காக இருக்கணும். பார்த்திங்களா, இந்த அளவுக்கு திக் போட்டிருக்கணும். இப்போ கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் என்ன டிசைன் வேணுமோ எது வேணாலும் பண்ணிக்கலாம். மோல்டு இருக்குன்னா கூட நீங்கள் டிசைனாக பண்ணிக்கலாம். ஸ்டாரு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ அது கடைசி உள்ளது வேண்டாம். இப்போ நான் 2 ஓரத்தில் உள்ளதையும் 2ஐயும் எடுத்துட்டேன். இப்போ சிங்கிளாக ஒரு பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. தனியாக எடுத்துட்டு அதை வந்து திருப்பி சின்ன சின்னதாக கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி சிங்கிளாக பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு சின்னதாக வரும். மாவு கொஞ்சம் நமக்கு கொழு கொழுன்னு இருக்கிறதுனால கரெக்டாக பீஸ் வந்து மொத்தமாக பண்ணும்போது வராது. பெரிய பெரிய பீஸாக வேணால் கட் பண்ணலாம். சின்ன சின்னதாக வேணும் அப்படின்னா இப்படி சிங்கிளாக எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ சுட்டுடலாம். நமக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்ச அப்புறம் 2 நிமிஷம் வந்து அடுப்பை வந்து சிம்லே வைங்க. ரொம்ப முருகின மாதிரி எண்ணெய் இருக்கக்கூடாது. ஸோ வந்து கரெக்ட் அளவாக பதமாக தான் இருக்கணும். ரொம்ப முருகினாலும் வந்து நமக்கு வந்து வேகாது. ஸோ இப்போ வந்து நம்ம போட்டுடலாம். நீங்கள் சுட்ட உடனே சாப்பிட்டா வந்து இது வந்து ரொம்ப சவுச்சவுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நல்லா ஆற வச்சு சாப்பிட்டா தான் மொறுன்னு இருக்கும். இப்போது நல்லா பொரிஞ்சிட்டே இருக்குது. அடுப்பு வந்து சிம்லே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. கண்டிப்பாக இதில் அது ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு பொரிஞ்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். ரொம்ப முருவ வைக்க வேண்டாம், கருப்பு கலர்லாம் ஆக்கிடாதீங்க. இந்த கலர் போதும், எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது எல்லாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அவ்வளோத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. மொறுன்னு கலக்கலா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் வேறு சைஸில் வந்து பொரிச்சு வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வேறு டிசைனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.